அம்மா. இது ஒரு குடும்ப கதை. என்னுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு எங்கள் அம்மாவோட முகத்தை பார்க்கவே அறவே பிடிக்காது. அவள் இட்லி சுட்டு விற்ற பணத்தில் தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சதும் நான் எங்கள் அம்மாவை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை நான் படிக்கும் பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டான். எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிருச்சு. டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டியாடா கண்ணு அப்படின்னு அவள் பதப்பதப்போடு ஓடி வந்தபோது என்னுடைய பள்ளி நண்பர்கள் பலரும் அவளை பார்த்துட்டாங்க. ஏய், உங்கள் அம்மாவுக்கு ஒரு கண்ணு தானா? இட்ஸ் காணா போயிந்தியா? ஒத்த கண்ணு டோரியா, ஸ்கூல் பக்கம் வாரியா அப்படின்னு கிண்டல் அடித்து சிரித்தாங்க. எனக்கு அப்படியே செத்து போயிடலாமான்ற அவமானம் பிடுங்கி தின்னுச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன ஸ்கூலு பக்கம் பார்க்க வராதுன்னு எத்தனை தரம் சொல்கிறது, எங்கேயாவது போய் ஒளியேன் அப்படின்னு கத்தி தீர்த்தேன். அதுக்கு அவகிட்டேருந்து பதில் எதுவுமே இல்லை. மாறா எனக்கு பூஸ்ட்டு போட்டு தர்றதுல தான் முனைப்பாக இருந்தாங்க. இனி இவகிட்ட பேசி பயனே இல்லை. இந்த அசிங்கமான முகத்தில் முழிக்காமல் இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு ஒழியணும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தேன். நல்லா படிக்கணும். ஸ்காலர்ஷிப்பில் வெளியூர் போய் படிக்க வாய்ப்பு கிடச்சதும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பறந்துட்டேன். சில வருடங்கள் இப்படியே போயிடுச்சு. எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். குழந்தைங்களும் பிறந்தாங்க. என்னுடைய ஊருக்கே பணிமாற்றம் ஆன போது எங்கே அவங்க முகத்தில் நான் விழிச்சிடுவேணும்னு பயந்தேன். கொஞ்சம் காலம் ஆணுச்சு. நான் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு வசதியாக வாழ்கிறது எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதோ என்னவோ, ஒரு நாள் என்னை பார்க்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வாசலில் வந்து தயங்கி தயங்கி என் குழந்தைகளை ஆசையோடு பார்த்தபடியே அவன் நின்ன கோலம் எனக்கு பயங்கரமான எரிச்சலை மூட்டியது. உன்னால் நான் அவமானப்பட்டது போதாதா? என் பசங்களும் படணுமா? போ, நிற்காத, என் பிள்ளைங்க உன்னை பார்த்து பயப்படுது, ஒளிஞ்சு போ அப்படின்னு விரட்டி அடித்தேன் அவளை. அதுக்குள்ளே என் மனைவி வந்து யாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியே வந்தா. தெரியல, யாரோ பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கதவை இழுத்து சாத்திட்டு போனேன். எனக்கு பக்கத்து நகரத்துக்கு பணிமாற்றல் கிடச்சிது. அப்பாடா, அந்த ஒத்த கண்ணை அவமானம் இனிமேல் இல்லை, நம்மளை துரத்தவும் துரத்தாது அப்படின்னு நிம்மதியோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு போனேன். இப்படியே சில மாதங்கள் உருண்டோடிடுச்சு. என்னுடைய பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து நடத்தும் ரீயூனியன் விழாவுக்கு எனக்கு அழைப்பு வந்திருந்தது. நல்ல பதவியில் சமூக மதிப்போட வளமாக வாழ்ந்து வரும் எனக்கு அந்த விழாவில் கலந்து கொண்டு பந்தா காட்ட ஆசை வந்தது. என் மனைவிக்கிட்ட ஏதோ பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பி வந்தேன். பள்ளி விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. நல்ல வேலை, என்னுடைய பாலிய நண்பர்கள் பலருக்கு என்னுடைய ஒற்றைக்கண் அம்மாவை நினைவே இருக்கலை. என்னுடைய வெளிநாட்டு காரில் அமர்ந்தபடியே அந்த ஊரின் பழைய வீதிகளில் ஓட்டிகிட்டு வந்தேன். அவள் வாழ்ந்த இடம் வந்ததும் என்னுடைய கால் தானாகவே பிரேக்கை போட்டது. மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்வம். அம்மா இருப்பாளா? போய் பார்க்கலாமா? சுற்றும் முத்தும் பார்த்தேன். என்னை யாருக்குமே அடையாளம் தெரியல. மெல்ல இறங்கி அந்த ஓட்டு வீட்டுக்கிட்ட போய் சேர்ந்தேன். இங்கே ஒரு வயசான கிழவி ஒன்று இருந்துச்சே, அதுக்கு கூட ஒரு கண்ணு இருக்காது, இப்படித்தான் அடையாளம் சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, ஓ அவங்களா, அவங்க செத்து போய் 2 நாள் ஆச்சே அப்படின்னாங்க. அப்பாடா, அந்த ஒத்த கண்ணு கிழவி செத்து போயிடுச்சா? அந்த அழகற்ற முகம், இனி நான் அவமானப்படவே வேணாம், தைரியமாக இருக்கலாம், இனிமேல் அடிக்கடி இந்த ஊருக்கு வர்றான். என் மனசுக்குள் இனம் தெரியாத நிம்மதி படர்ந்தது. அவளுக்காக சிறு துளி கண்ணீர் கூட சிந்த தோன்றவில்லை. நான் காருக்குள் ஏற எத்தனித்த போது அங்கிருந்த பெண்ணு ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தா. தம்பி, உங்கள் பேர் என்ன? பேர் சொன்னேன். உங்கள் பேர் தான் இந்த கடிதத்தில் போட்டிருக்கு. யாராவது என்னை தேடி வந்தா இந்த கடிதத்தை இந்த பேரை கேட்டு இந்த பேர் உள்ளவங்களாக இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா. அதில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வேண்டா வெறுப்பா பிடிச்சு படித்து பார்த்தேன். ஆத்திரம்தான் எனக்கு. செத்து கூட ஒன்றும் விடலை பாரு, கடிதம் கொடுத்துருக்கு அப்படின்னு. அதில் என் அன்பு மகனுக்கு, நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது தான். ஏதோ உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைங்களையும் பார்க்குற ஆசையில் பைத்தியம் போல் வந்துட்டேன். என்ன இருந்தாலும் என் பேர பிள்ளைங்க இல்லையா, ஒரு வாட்டியாவது பார்க்கணும் கொஞ்சணுன்ற ஒரு ஆசை. உன்னையும் உன் குழந்தைங்களையும் பயமுறுத்தியதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா. எனக்கு தெரியும் என்னுடைய உருவத்தால் உன்னை ரொம்பவே தர்ம சங்கடப்படுத்தியிருக்கேன்னு. ஆனால் என்னால் உன் அழகு முகத்தை பார்க்காம இருக்க முடியலையேடா ஐயா. என் கண்ணே, உனக்கு தெரியுமா, நீ 2 வயது குழந்தையா இருந்தப்போ தென்னங்குச்சி பட்டு உன்னோட ஒரு கண்ணு பார்வையே பறி போயிடுச்சு. டேய் ஒத்த கண்ணு பாடுறா அப்படின்னு உன்னை எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தப்போ என் மனம் அப்படியே உடஞ்சி சுக்கு நூறாக போணுச்சு. அதனால தான் நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் என்னோட கண்ணை உனக்கு கொடுத்துட்டேன். அதன் மூலமாக நீ ஒரு புது உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பியே, எனக்கு அது போதும் ஐயா. என் மூச்சு இருக்க வரைக்கும் உன்னை நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். மகனே, உனக்கு என்றும்
என்னோட அன்பும் பாசமும் எப்பயும் இருக்கும். பத்திரமா பார்த்துக்கையா உன் கண்ணை. அந்த கண்ணில் தான் நான் வாழ்கிறேன் உனக்காக. என் அன்பு ஆசீர்வாதங்கள். உன் பிரியமுள்ள அம்மா.